Hello friends, welcome to Karikanchi. இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவு யூஸ் பண்ணி ஒரு டேஸ்டான சிம்பிளான ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய போண்டா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்களும் இந்த போண்டாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வாங்க இப்போது இட்லி மாவு போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இட்லி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். புளிச்ச மாவு தான். 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 ஸ்பூன் ரவை, ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், பச்சை மிளகாய் 1, பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது, இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை 3 சேர்த்தது கொஞ்சம், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலரிடலாம். இட்லி மாவுல ஏற்கனவே நமக்கு உப்பு இருக்கு, அதனால உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது கரெக்ட் கன்சிஸ்டன்சில இருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருக்க மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் அரிசி மாவு ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஒரு கப்ல தண்ணி எடுத்து கையை நினைச்சுக்கோங்க. குட்டி குட்டி போண்டாவா போட்டுடலாம். நமக்கு கிறிஸ்பியாக இன்ஸ்டன்டா இட்லி மாவுல செஞ்ச போண்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.